பாலை இந்த பாத்திரத்தில் ஊற்றி நான் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சதுனால பாத்திரம் இந்த மாதிரி கருப்பாயிடுச்சுங்க. பால் ஃபுல்லாக தீஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோப்பு பவுடர் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக குளோராக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த குளோராக்ஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்டு எல்லா கடைகளிலையுமே கிடைக்குங்க. இந்த குளோராக்ஸு லிக்விடை வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சோப்பு பவுடரும் இந்த குளோராக்ஸ் லிக்விடும் சேர்ந்து இந்த பாத்திரம் நிரப்பும் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நான் இதை ஊற வைக்கிறேங்க. இந்த பாத்திரத்திலேயே அப்படியே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு நான் இந்த தண்ணி எல்லாத்தையுமே கீழே கொட்டிடுறேன். திரும்பவும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசிடலாம். ஏன்னா அதோடு நம்ம வந்து கை வச்சு ப்ரஷ் போடக்கூடாது. கெமிக்கல்ஸ்னால கை ஃபுல்லாக புண்ணாயிரும். இப்போ பாருங்க, அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்புக்கள் எல்லாமே போயிருச்சு. இப்போ நம்ம பாத்திரம் தேய்க்கும் ஸ்க்ரப்பரால் நல்லா அழுத்தி நம்ம இதை தேய்க்கணும். இது இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சாவே வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள் எல்லாமே நம்மளுக்கு வெளியே வந்துருங்க. இந்த மாதிரி சோப்பு பவுடரும் குளோராக்ஸும் சேர்த்து ஊற வச்சு நம்ம இந்த மெத்தட்லையுமே வந்து பாத்திரத்தை நல்லா சுத்தம் செஞ்சிடலாம். இது ஒரு மெத்தடு. இப்போ பாருங்க, நல்லா தேய்க்க தேய்க்க வந்து நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கருப்பு துகள்கள் எல்லாமே நம்மளுக்கு போயிடும். இது ஒரு மெத்தடு. இப்போ இன்னொரு மெத்தடும் நான் காமிக்கிறேன். 2வது மெத்தடு. இந்த மாதிரி நம்மளுக்கு பாத்திரம் அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த மெத்தடில் இந்த பாத்திரம் நிறைய நம்ம தண்ணியை சேர்த்துக்கிறணும். இப்போ இதில் சோப்பு துகள்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறணும். சோப்புத்தூளும் கல்லுப்பும் நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. இதை ஒரு கேஸ் ஸ்டவ்வை ஆன் செஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்போ அந்த நம்ம பாத்திரம் அடிப்பிடிச்ச அந்த கருந்துகள்கள் எல்லாமே நம்மளுக்கு மேலே வந்துடும். நல்லா பால் பொங்குற அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். 10 நிமிஷம் போதுமானது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சா போதும். இப்போ அதை எடுத்து அப்படியே நம்ம வச்சுட்டு அந்த சூடு எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றி கழுவ போகிறோம். தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றியாச்சு. இப்போ இருக்கக்கூடிய இந்த கருந்துகள்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு கத்தியாலேயோ இல்லை கரண்டியாலேயோ நம்ம சுரண்டி எடுத்துடலாம். இப்போ பாத்திரம் தேய்க்கும் ஸ்க்ரப்பரை வச்சு பாத்திரம் தேய்க்கும் அந்த லிக்விட் சொல்யூஷனையும் வச்சு நம்ம இதை நல்லா அழுத்தி தேய்க்கணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்க்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு துகள்கள் எல்லாமே நம்மளுக்கு வெளியே வந்துடும். 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு பாத்திரம் ரொம்ப க்ளீன் ஆயிருங்க. இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா போயிருச்சு. பாத்திரம் நல்லா க்ளீன் ஆயிட்டே இருக்குங்க. இதையும் நல்லா அழுத்தி தேய்க்கிறப்போ நல்ல பாத்திரம் நல்லா சுத்தமாயிரும். இப்போ நம்மளுக்கு புதுமையான பால் பாத்திரம் ரெடி ஆயிட்டே இருக்கு.
இப்போ பாருங்கள் பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுவும் ஒரு மெத்தடு. சோப்பு துகள்களையும் கல்லுப்பையும் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு பாத்திரம் பளிச்சுன்னு ஆயிடுதுங்க. இது ஒரு மெத்தடு. ஸோ உங்களுக்கு 2 மெத்தடும் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ஃபிஷ் ரெசிபிஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.